கடலை 3 டீஸ்பூன் அளவுக்கு, பூண்டு 2 தக்காளி பழம், 3 ஸ்பூன் தேங்காய். போதும், தேங்காயை ரொம்ப வதக்க வேணாம். இதை ஆற ஊற்றி மிக்சியில் அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நல்லா பாகக்காயை வதக்கிடுவோம். போதும், எடுத்துடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டுங்க, தூள் கருகக்கூடாது. இதில் அரைச்ச விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, கலர் மாறிடுச்சு. இப்போ பாகக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிக்கிண்டுருவோம். இப்போ பாகக்காய் வேகட்டும். பாகக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன். அந்த கசப்பு புளிப்பு அதிகமாக இருக்கும்போது சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.